ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலம் இருக்குல்ல, இருக்கா? 8 யூனியன் பிரதேசம் இருக்கு, 7 லட்சம் கிராமம் இருக்கு, 782 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறார். 782 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறார். இந்த உலகத்தில் மொத்தம் 24,000 பாஷைக்காரர்கள் இருக்கிறார்கள். எத்தனாயிரம்? நீங்கள் பேசணும். 24,000 பாஷைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதில் 12,000 பாஷைக்காரர்கள் எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியனாக இருக்காங்க. அப்படின்னா சுவிசேஷமயமாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். 12,000 பாஷைக்காரர்களில் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்கள் தான் சுவிசேஷமயமாக்கப்பட்ட கிறிஸ்தவம். மீதி 12,000 பாஷைக்காரர்களில் 8,000 பாஷைக்காரர்களுக்கு இயேசு என்பது அறிவிக்கப்பட்டாய் விட்டது. இயேசுன்னா யாருன்னு தெரியும். மீதி 4,000 பாஷைக்காரர்கள் முழு உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு முறை கூட இயேசுவை இன்னும் அறியாத பாஷைக்காரர்கள். அதில் 2,292 பாஷைக்காரர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. 2,292 பாஷைக்காரர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. நம்ம இயேசு வந்து 2024 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே இந்தியாவில் 2,292 பாஷைக்காரர்கள் வந்து ஒரு முறை கூட இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளலை, அறியவில்லை. இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் பல காரியங்களை இயேசு சொல்லுகிறார். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், பூமி அதிர்ச்சி உண்டாகும், மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், கொள்ளை நோய், எல்லாவற்றையும் இயேசு பேசிக்கிட்டே வர்றார். கடைசியில் ஒன்று சொல்கிறார், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும். அப்போ சுவிசேஷம் போகாமல் எழுப்புதலும் வராது, சுவிசேஷம் போகாமல் வருகையும் வராது. அப்போ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிக்கும் பிரசங்கிக்கப்பட்டே ஆகணும், எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படணும். மகாராஷ்டிராவில் 30 மாவட்டமா? நீங்கள் எலெக்ஷனில் ஓட்டு போட்டிகளாக்கும், வாழ்த்துக்கள். அல்லேலூயா. மகாராஷ்டிராவில் 30 மாவட்டம் இருக்குது, சரியா? அப்போது இந்த 30 மாவட்டத்திலையும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டாதான் கர்த்தர் இந்த மாநிலத்தில் ஒரு அசைவை கர்த்தர் என்ன செய்வார்? உண்டாக்குவார். நம்மளுக்கு நாளைக்கு வரப்போகிற அகஸ்டின் அண்ணனை தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து 53 வருஷத்துக்கு முன்னாடி பீகாருக்கு கர்த்தர் கொண்டு போனார். 53 years பேக் பீகாருக்கு கொண்டு போனார். பீகாரில் ஒரு பாட்டில் தான் ஆண்டவர் அண்ணனை பயன்படுத்த முடிஞ்சிருக்கு இவ்வளோ வருஷத்துலேயும். பீகார் எவ்வளோ பெரிய மாநிலம்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய மாநிலத்திலையும் ஒரு பாட்டை தான் அண்ணன் தொட முடிஞ்சிருக்கு 53 வருஷத்தில், ஒரு தேவ மனிதனை வைத்து. உலகமெங்கும் கர்த்தர் அண்ணனை கொண்டு பல காரியங்களை செஞ்சு பல தேவ மனிதர்களை எழுப்பியிருந்தாலும் அவங்க போன பகுதியை அவ்வளோதான் இத்தனை வருஷத்தில் சந்திக்க முடியுது. அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு அகஸ்டின் ஜெபக்குமார் எழுப்பி ஆகணும். சரி, உங்கள்கிட்ட சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தோத்திரம். அப்போ இந்த மகாராஷ்டிராவுக்கு எப்படி ஒரு நெகேமியாவை கர்த்தர் எழுப்பி 152 வருஷம் செய்ய முடியாததை வெறும் 52 வருஷத்திலே செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். 52 நாளில் கட்டி முடிச்சிட்டார். 152 வருஷம் நடக்காததை only 52 days 52 நாளில் கட்டி முடிக்கிறதற்கு ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினார்னா, இந்த கடைசி கால எழுப்புதல்ல பல வருஷமாக செய்ய முடியாததை கர்த்தர் இனி தீவிரமாக செய்ய போகிறார். அதுக்கு சில ஆட்களை கர்த்தர் தேடுறார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு சில ஆள் ஆண்டவர் தேடுறார். வேணும், அப்படிப்பட்ட ஆள் இருந்தால் தான் எழுப்புதலை தேசத்தில் பார்க்க முடியும். இல்லையா சொல்லுங்க. அப்போ இந்த நெகேமியா அப்படிங்கிற இந்த புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு இந்த நெகேமியா புத்தகம் பிடிக்கும்? பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 13 அதிகாரம் தான் இருக்குது. 13 அதிகாரம் தான் இருக்குது. இந்த 13 அதிகாரத்தில்
ஒரு 10 வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை வார்த்தை? ஆமாம், நேற்று அப்போஸ்தலரில் 6 வார்த்தை சொல்லியிருக்கேன். இன்னும் 6 வார்த்தை ஈவினிங் சொல்லுவேன். சரியா? இன்னைக்கு நெகேமியா அந்த 10 வார்த்தை இன்னைக்கு காலையிலே சொல்லி ஜெபிச்சிருவோம். அல்லேலூயா. வராதவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியாவில் ஒரு 152 வருஷம் செய்ய முடியாததை ஒரு மனுஷனால் செய்ய முடியதற்கு காரணம் என்ன என்பதை 52 நாளில் ஒரு மனுஷனை கர்த்தர் கொண்டு செய்ய வச்சுட்டார். இப்போ இந்த தேசம் இவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களை, தேவ மனிதர்களை தேசம் பார்த்திருக்கிறது. அவ்வளவு கிரயம் செலுத்தப்பட்ட ஒரு தேசம், அவ்வளவு ஜபம் ஜபிக்கப்பட்ட ஒரு தேசம், சுவிசேஷத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேசம், சுவிசேஷத்துக்காக செலவு அவ்வளவு செய்யப்பட்ட ஒரே ஒரு தேசம் அப்படி இருக்குன்னா அது இந்தியா தேசம்தான். அப்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம் இருக்குது. ஏறக்குறைய 17,680 ரெவன்யூ வில்லேஜ் இருக்குது. ஏறக்குறைய 90,000 குக்கிராமம் இருக்கிறது. ஏறக்குறைய 332 தாலுக்கா இருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனாலும் இந்த தமிழ்நாட்டில் 10,000 ரெவன்யூ வில்லேஜில் சர்ச்சே கிடையாது. 17,680 ரெவன்யூ வில்லேஜ் இருந்து என்ன புண்ணியம்? 10,000 ரெவன்யூ வில்லேஜில் என்ன கிடையாது? சபை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற சர்ச்சு எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது. அவ்வளோ சபை இருக்கு. கர்த்தர் அவ்வளவு எழுப்பி வச்சிருக்கிறார். 50,000 சபைக்கு மேலே இருக்கிறது சபை. அவ்வளவு சபைகள் இருந்தும் ஒரு சர்ச்சு ஒரு கிராமத்தை தத்தெடுத்தாலே ஈஸியாக 10,000 க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சர்ச்சு இந்த வேலையை செய்யணும், செய்ய மாட்டேங்குது. அதுதான் இன்னைக்கு பெரிய பரிதாபம். அதை நீங்கள் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நெகேமியாவை கொண்டு 152 வருஷம் செய்ய முடியாதது 52 நாளில் செய்ய முடியும்னா இந்த கடைசி கால எழுப்புதல்ல அது சாத்தியமா இல்லையா? காலையில் சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க என்ன? ஆமாம். அப்போ 52 நாளில் செய்ய முடிஞ்சுன்னா நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா? சரி, 10P சொல்லுங்க. 10P என்ன தலை? பிரேயர். எழுதுங்க. பிரேயர். இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன், தமிழ்லையும் சொல்கிறேன். சரியா? பிரேயர் ஜபம். 1ஆம் அதிகாரம் பிரேயர் ஜபம். 2ஆம் அதிகாரம் ப்ரிப்பரேஷன் ஆயத்தம். 2ஆம் அதிகாரம் ப்ரிப்பரேஷன் ஆயத்தம். 3ஆம் அதிகாரம் பேயிங் பிரைஸ், கிரயம் செலுத்துதல். பேயிங் பிரைஸ், கிரயம் செலுத்துதல். 4ஆம் அதிகாரம் பெர்சிக்யூஷன், உபத்திரவம். பெர்சிக்யூஷன், உபத்திரவம். 5ஆம் அதிகாரம் பி ப்ரொவோக்ட், கோபப்படுறது, ஆவிக்குரிய கோபம். பி ப்ரொவோக்ட், ப்ரொவோக்ட் சொல்லலாம். பி ப்ரொவோக்ட், ஆவிக்குரிய கோபம். சரியா? ஆவிக்குரிய கோபம், ஆவிக்குரிய வைராக்கியம். பி ப்ரொவோக்ட். 6ஆம் அதிகாரம் பொசஸ், உரிமையாக்குகிறது, சுதந்தரித்துக் கொள்ளுதல். பொசஸ். 7ஆம் அதிகாரத்தை விட்டுருங்க. 8ஆம் அதிகாரம் ப்ரிஃபரன்ஸ், முக்கியத்துவம். முக்கியத்துவம், ப்ரிஃபரன்ஸ். 9ஆம் அதிகாரம் பிரைசிங், பிரைசிங், துதிக்கிறது. பிரைசிங், துதித்தல். 10ஆம் அதிகாரம் பிளானிங், பிளானிங், திட்டமிடுதல். 11, 12, 13 மூணையும் சேர்த்து சொல்லிட்டா பியூரிட்டி, பியூரிட்டி, பரிசுத்தம். 10 வார்த்தை சொல்லிட்டேனா? ஓகே. பிரேயர்,
persecution, be provoked, possess, preference, praising, planning, purity. 10 word. இதை இப்போ கொஞ்சம் ஒன்று ஒன்றா தியானிப்போம். ஒரு காரியத்துக்காக நம்ம ஜபமும் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.